கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலும் நாம் பார்க்க போகிற வசனம் ஏசாயா 54 அதிகாரம் வசனம் 15. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களில் நிறைய ஆண்டவருக்கு விரோதமான செயல்கள் செய்கிறவங்க பெருகிட்டாங்க. உலகத்தில் பாருங்கள், கூட்டம் கூட்டமாக கூடி ஆண்டவருக்கு விரோதமாக தான் வர்றாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளாகி எங்களையும் சரி, ஊழியம் செய்கிற எங்களையும் சரி, விரோதிக்கிறது தான் அவங்களுடைய முக்கியமான ஒரு வேலையாக இருக்குது. தீமை செய்கிறதுல, பொல்லாப்பு செய்கிறதுல அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஆண்டவருடைய காலத்திலேயே அப்போஸ்தலர் நடபடிகளில் இன்றைக்கி நான் வாசித்த அந்த வசனங்களில் ஏன் இப்படி ராஜாக்கள் எல்லாமே கூடி உமக்கு எதிராக வர்றாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. தாவீது காலத்தில் சங்கீத புஸ்தகத்தில் தாவீதுக்கு விரோதமாய் எல்லாம் நிறைய கூட்டம் கூடினார்கள். அவருடைய சொந்த ஜனங்களே கல்லெறிந்து அவருக்கு விரோதமாய் வரும் பொழுது அவர் ரொம்ப ஒரு நிமிஷம் வேதனைப்பட்டார். ஏன்னா அந்த ஜனங்களுக்காக தன் ஜீவனையே கொடுக்குற அளவுக்கு நிறைய போர்களுக்கு போய் ஜெயம் பெற்றவர். ஆனால் ஒரு காரியம், அவங்களுடைய பிள்ளைகளையும் அவர்களுடைய மனைவிமார்களையும் விரோதிகள் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க, ஸ்லேவ்ஸ் ஆகி கொண்டு போயிட்டாங்கங்கிற செய்தி கேட்டோன்னே கல்லை தூக்கிடுறாங்க. அதுக்கு காரணம் வந்து தாவீதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல தாவீது திடம் கொண்டு ஆண்டவர்கிட்ட ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் இடத்துல கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் போங்க, அவங்க பின்னாடியே போய் நீங்கள் மீட்டுக்கொள்வீங்க. நீங்கள் இழந்த உங்களுடைய மனைவிகள் சரி, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பி கொண்டு வரலான்னு சொல்லி ஆண்டவர் உத்தரவாதம் சொன்ன உடனே அவங்க கல்லெல்லாம் போட்டுட்டு அவர் பின்னாடியே போனாங்க. அந்த யுத்தம் போய் அவங்க மறுபடியும் அதையெல்லாம் மீட்டு கொண்டு வந்தாங்க. இழந்ததையெல்லாம் மீட்டு கொடுக்குற தெய்வம் மீட்டு கொண்டு வந்தாங்க. எங்கள் ஊழியத்தில் கூட அந்த மாதிரி தான் நிறையா நடந்திருக்கு. எங்களோடையே கூட இருந்தவங்க கூட எங்களுக்கு விரோதமாக தான் செயல்பட்டாங்கங்கிறது எங்களுக்கு தெரியாமலே இருந்தது. நிறைய பேர் சொல்லுவாங்க, எதுக்கு இவங்களை வச்சுருக்கீங்க, அனுப்பிச்சி விட்ருங்க, இவங்க சரியில்லைன்னு சொல்லுவாங்க. நாங்கள் கேட்கவே மாட்டோம். நாங்கன்னு சொல்லக்கூடாது, இந்த இடத்துல நான் கேட்க மாட்டேன். நிறைய பேர் எனக்கு ஊழியக்காரங்களே சொல்லியிருக்காங்க, இப்படி நீங்கள் ஜெபத்துக்காக இந்த ஊழியத்தை தாங்கணுமேங்கிறதுக்காக நீங்கள் வேலைக்கு போயிடுறீங்க, அதனால் அந்த ஊழியத்தை தாங்கிறதுக்கு யாரையாச்சும் நம்ம நியமிக்கணும்னு சொல்லி நீங்கள் வச்சுருக்க ஆள் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் எனக்கு அப்படி உள்ள ஒரு தேவ ஞானம் இல்லைன்னு தான் சொல்லணும். பார்த்துக்கங்க, அந்த டிசைனிங் ஸ்பிரிட் இல்லாதனால நான் வந்து கஷ்டப்பட்டேன் கடைசியில். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எனக்கு நம்ம ஊழியத்தை பற்றியே வந்து தாக்குதலாக வேறு இடங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அது பின்னாடி தான் ஒவ்வொருத்தராக அவங்கள அனுப்பிச்சி வச்ச பிறகு வந்து சொல்கிறாங்க ஒவ்வொரு காரியமாக. நிறைய டைம் அப்படி தான் நடக்கும். அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூட்டம் கூடி நமக்கு விரோதமாகவே நம்மளோடே இருந்து கூட்டம் கூடி செய்கிறது வந்து பெரிய அநியாயம். பார்த்திங்களா, இயேசு கிறிஸ்துவோடே கூட இருந்து அந்த யூதாசு கடைசியில் இயேசுவை காட்டி கொடுக்குற ஒரு மனுஷனாக போனான். எனக்கும் கூட அந்த மாதிரி ஒரு காரியம் நடந்த பிறகு தான் நான் அவங்கள போயிருங்கன்னு சொல்லிட்டேன். பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு பெரிய ஒரு ஊழியம் அன்றைக்கி தான் ஸ்டார்டிங் பாருங்கள். பெரிய ஒரு ஸ்கூலில் நமக்கு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்கூல்ஸில் இருக்க ஹாஸ்டல் பிள்ளைங்க வருவாங்க. அங்கே செம்மையான ஒரு ஊழியம் பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்கும். அதாவது அந்த ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் லீவுக்கு போயிட்டு வந்த ஃபஸ்ட்டு மீட்டிங் இது. அதனால் அந்த சேப்பல் வந்து ரொம்ப அழுக்காக இருந்ததுன்னு சொல்லி நாங்கள் கூட்ட வேண்டி இருந்துச்சு. கூட்டுறதுக்கு அந்த சிஸ்டரும் வேறு யாரும் எங்களுக்கு துணை இல்லைனால அவங்கள கொஞ்சம் கூட்டுங்கன்னு என் ஹஸ்பண்ட் தான் சொன்னார். இந்த மாதிரி கூட்டுற வேலையெல்லாம் நான் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. உடனே சரி விளக்குமாறு தேடி கொண்டு போய் எடுத்து என் ஹஸ்பண்ட் கூட்ட ஆரம்பித்தார். அவர் கூட்ட ஆரம்பித்த பிறகு பார்த்துட்டு ஓடி வந்து அவங்க கூட்டியிருக்காங்க. அந்த டைமில் நான் எங்கே போனேன்னு தெரியல. அவங்க கூட்டியிருக்காங்க, ஆனால் எரிச்சலோடு தான் செஞ்சுருக்காங்க. இது முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு வந்த பிறகு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இந்த மாதிரி ஊழியத்துக்குன்னு வந்தால் பாய் விரிக்கிறது கூட ரெடியாக இருக்கணும், டாய்லெட் கழுவி விடுறது கூட ரெடியாக இருக்கணும். வி ஆர் ஒன்லி சர்வன்ட்ஸ் ஆஃப் காட். நம்ம வந்து ஆண்டவரே வந்து உலகத்தில் அவர் ஊழியம் செய்யும்படிக்கு தான் வந்தார், தவிர்த்து ஊழியம் கொள்ளும்படிக்கு வரல. இவங்க இப்படி சொல்கிறாங்க வைக்கிறாங்க. கடைசியில் நான் கூட்டின பிறகு தான் அவங்க வந்து கூட்டினாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அவங்கள அனுப்பிச்சி விட்ரு அப்படின்னு சொன்னாங்க. அப்பையும் கூட நான் கேட்கல. கடைசியில் ஒரு நாளைக்கு வந்து தெரிய வந்தது, அவங்க வந்து ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வேலை செய்யலைங்கிறது தெரிய வந்த பிறகு அவங்கக்கிட்ட நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். எனக்கு நீங்கள் அனுப்ப போகிறீங்கிறது எனக்கு தெரியும்,
அப்படின்லாம் சொன்னாங்க. சரி, ஆண்டவரே உங்களுக்கு வெளிப்படுத்தி சொல்லிட்டாருன்னா ரொம்ப நல்லது தானே, நல்லத்தனமாகவே அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து அனுப்பிச்சி விட்டுட்டேன். இது பாருங்க, நம்மளோடயே இருந்து நம்மளுக்கு குழி வெட்டுறாங்கன்னா அதை விட ஒரு பயங்கரம் வேறு எதுவுமே இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி தான் பாருங்க, உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னால் கூடுகிற கூட்டம் இல்லை. அவங்க ஒரு வேளை ஒரு நல்ல ஒரு விசுவாசியாக இருக்கலாம், சர்ச்சுக்கு ரெகுலராக போகிறவங்களா இருக்கலாம், ஊழியம் செய்கிறவங்களா இருக்கலாம். ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆவி சரியானதில்லை. அவங்கள வேறு விதமாக கொண்டு போகிற ஒரு ஆவி உள்ளவங்களாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி உள்ள காரியங்களில் ஈடுபடுவாங்க. அவங்களுடைய கனிகளை வைத்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். பார்த்தீங்களா, அவங்க எப்படிப்பட்ட கனிகளை தரக்கூடிய மக்களாக இருக்கிறாங்கன்னு. எனக்கு அதிகமாக அவங்களோட பழகிறதுக்கு டைமே இருக்காது. அவங்க 10 மணிக்கு வருவாங்க, அதுக்குள்ளே நான் காலேஜுக்கு வேலைக்கு போயிருப்பேன். அவங்க 3 மணிக்குள்ளே அவங்க வேலையை முடிச்சு போயிருப்பாங்க. நான் அப்போ தான் உள்ளே வருவேன் காலேஜ் முடிஞ்சு. அப்படிங்கும்போது எப்பயோ தான் நான் அவங்கள மீட் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும். நிறைய காரியங்களை அவங்க செய்கிறேன்னு சொல்லுவாங்க, நான் செய்யவே மாட்டாங்க. இப்படியெல்லாம் இருக்கவும் தான் கடைசியில் இதெல்லாம் யோசித்து பார்த்து சரி போகட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டோம். பாருங்கள், எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இன்றைக்கி அவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. அவங்களுக்கு வருமானமும் இல்லை. அவங்களுடைய அக்கா இறந்து போயிட்டாங்க. அவங்களோட தங்கச்சி அவங்களும் மாத்திரம்தான் இருக்காங்க ஒரு வீட்டில். இப்போ அந்த வீட்டையும் மாற்றிட்டாங்க. தங்கச்சிக்கிட்ட ஃபோன் நம்பர் கொடுமா, நான் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க தப்பான ஒரு நம்பரை கொடுக்குறாங்க. பாருங்கள், நான் அவங்களுக்கு உதவி செய்யணும்னு வரேன். கோவிட் டைமில் ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு வாசலில் நின்று அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு ரூபா கொடுக்கும்படி ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லி நான் கொடுத்தேன். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவங்களை கூடி வரும்படி தான் ஆண்டவர் செய்கிறாரு. நம்ம அவங்கள தேடி போய் கொடுக்கறது நம்மளுடைய ஆண்டவர் சொன்னதுக்காக நம்ம செய்கிறோம். ஆனால் அவங்களே நம்மளை தேடி வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. இன்னும் வரைக்கும் வரல, நிச்சயமாக தேடி வருவாங்க. அப்படி ஒரு காலம் இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரு காலமும் நேரமும் வச்சுருக்கிறார்ல. அவங்க உணர்வாங்க, நம்ம செஞ்சது தான் தப்புங்கிற ஒரு உணர்வு வந்தால் தான் அவங்க தேடி வருவாங்க. அது வரைக்கும் அவங்க இன்னும் கூட்டம் கூட்டுறாங்களா, இன்னும் என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. வீட்டை வேற மாற்றிட்டாங்க, யாருக்கும் அவங்க வீடு தெரியல. நம்ம உதவி செய்கிறதுக்காகவும் பழையதை மறந்து அவங்களுக்கு ஏதாவது செய்யணுன்னு தான் நினைக்கிறோம். ஆனால் அவங்க நமக்கு துன்பம் தான் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் அவங்க நன்மை செய்யலை. ஆனாலும் ஆண்டவர் அவங்கள மன்னிக்கட்டும், அவங்கள நல்லா வைக்கட்டும். ஆனால் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாருன்னா நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. நம்மளை நல்லா தான் வச்சுருக்காரு, எந்த குறையும் இல்லை. இன்றைக்கி நிறையா பேருக்கு ஆதரவு கொடுக்கும்படிக்கு ஊழியத்தையும் ஆசீர்வச்சிருக்கிறாரு, நம்மளையும் ஆசீர்வச்சிருக்கிறாரு. கர்த்தருக்கே கோடி கோடி மகிமை உண்டாகட்டும். இல்லைல்ல ஆண்டவரே, இந்த வேலையிலும் அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோமாப்பா. எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் ஏராளம் ஆண்டவரே. ஏதோ ஒருத்தரை குறித்து இந்த நாளில் சொல்ல முடிஞ்சிச்சு. ஆனால் இது மாதிரி எத்தனையோ காரியங்கள் நடந்திருக்கு. ஆனாலும் கூட ஆண்டவர் நீர் எங்களோடு இருக்கிறபடியினால் நாங்கள் காப்பாற்றப்படுகிறோம். எல்லா தீங்குக்கும் நீங்கள் எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்றீங்க ராஜா. நன்றி தகப்பனே. இதனால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இப்படி விரோதிக்காதபடிக்கு அப்பா, இந்த கிரியைகள் எல்லாம் பிசாசின் கிரியைகளாக இருக்கக்கூடியதாக இருக்கிற இந்த ஜனங்களை எங்களை விட்டு நீக்கி போடுங்க ராஜா. இப்படி உள்ளவங்களை எங்களோடு இருக்க வேண்டாம் ஆண்டவரே. எங்கள் ஊழியத்துக்கு தடையாக இருக்க வேண்டாம் ஆண்டவரே. எங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வரவர்களாக இருக்க வேண்டாம் ஆண்டவரே. எங்களுக்கு எந்த விதத்திலும் உதவியாக இல்லாதபடிக்கு இருக்கிறவர்களை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தம்மை ஆசீர்வதிங்க. எங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறீர், எங்களை மிகவும் நேசிக்கிறீர். எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று ஆசீர்வதிக்கிற தெய்வம் எங்களோடு இருப்பதற்காக கோடி கோடி நன்றி. இப்படிப்பட்டவர்களும் உலகத்தில் இருக்கிறார்கள் என்பதை நீ அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக விட்ட மாதிரி இருக்குது. நாங்கள் இப்போ ரொம்ப ஜோராயிட்டோம் ஆண்டவரே, ரொம்ப உஜாராயிட்டோம். எங்களுக்கு நீங்கள் டிசர்னிங் ஸ்பிரிட்டை கொடுத்துட்டீங்க ராஜா. யார் எப்படின்னு சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அதனால் கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you friends for listening to this video and God bless you all.